சின்ன மருமகள் சீரியலில் இனிவரும் எபிசோட்களில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய திருப்பங்கள் அரங்கேறப் போகிறது. இதுவரைக்கும் தமிழ் செல்வி தன்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல், யாரிடமும் கையேந்தாமல், தன்னுடைய பிரச்சனைகளை தானே சமாளித்து வந்த நிலையில் இப்போது அவளுடைய வாழ்க்கையில் காவியா ஒரு மிகப்பெரிய ஆதரவாக வந்து நிற்கிறார். ஈஸ்வரி வைத்த சவால், தமிழ் செல்வியின் குடும்பத்தில் ஏற்படுத்திய அழுத்தம், பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வது என்ற கவலை என எல்லாமே சேர்ந்து தமிழ் செல்வியை மனதளவில் மிகவும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில தான் ஈஸ்வர் விஷயத்தை தெரிந்து கொண்ட காவியா தன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து 10 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு நேராக தமிழ் செல்வியின் வீட்டுக்கே வருகிறார். காவியாவை பார்த்ததும் தமிழ் செல்விக்கு முதலில் ஒரு கணம் என்ன சொல்வது என்று கூட தெரியாமல் போய்விடுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கையை பார்த்த சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும், தன்னுடைய கஷ்டத்தை அவள் தெரிந்து கொண்டு விட்டாளே என்ற தயக்கமும் மறுபுறம் இருக்கிறது. இருந்தாலும் காவியா முகத்தில் எந்த தயக்கமும் இல்லாமல், அக்கா, உங்களுக்கு இப்போது பணம் தேவைப்படுகிறதுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இதை கொண்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கோங்க என்று சொல்கிறார். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றும் இப்பதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செஞ்சு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியுங்கள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் தமிழ் செல்வியின் கண்கள் கலங்கி விடுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இருந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை உண்மையாக புரிந்து கொண்டு எதையும் எதிர்பார்க்காமல் உதவ முன்வருகிற ஒருவர் இருப்பது அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. ஆனாலும் சுயமரியாதையை உயிருக்கு மேலாக நினைக்கும் தமிழ் செல்வி உடனே அந்த பணத்தை வாங்க மறுக்கிறார். காவியா, நீங்க என்னை இப்படி நினைச்சதே எனக்கு போதும். என்னால இந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்க முடியும். உங்களுடைய பணத்தை வாங்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்று சொல்ல, காவியா அதற்கு சம்மதிக்கவே இல்லை. நீங்க எங்க அக்கா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும் போது நான் அமைதியா பார்த்துட்டு போகணுமா? இந்த பணத்தை நீங்க கடனா நினைச்சுக்கோங்க, உதவியா நினைச்சுக்கோங்க, எப்படியாவது நினைச்சுக்கோங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இது தேவை, அதனால வாங்கிக்கோங்க என்று மிகவும் பாசமாக பேசுகிறார். அந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஈஸ்வரி அங்கு வந்து சேர்கிறார். தமிழ் செல்வி பணத்தை வாங்கும் தருணத்தை ஈஸ்வரி நேரில் பார்த்து விடுகிறார். ஒரு நொடியிலேயே அவரது முகம் மாறிவிடுகிறது. காவியா ஏன் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார், தமிழ் செல்வி ஏன் அதை வாங்குகிறார் என்பதெல்லாம் தெரிஞ்சவுடன் கோபம் தலைக்கேறுகிறது. என்ன காவியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? எதுக்காக இவ்வளவு பெரிய தொகையை அவகிட்ட கொடுக்கிற என்று கேட்கிறார். அதோடு நிற்காமல் தமிழ் செல்வியையும் மிகவும் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறார். சுயமரியாதை சுயமரியாதைன்னு எப்ப பார்த்தாலும் பேசுவியே இப்போ. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றும் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னாச்சு, என் மருமக கிட்ட போய் பணம் வாங்கிக்கிட்டு நிற்கிறியே, இதுதான் உன்னோட சுயமரியாதையா என்று அவமானப்படுத்துகிறார். தமிழ் செல்வி முதலில் அமைதியாக இருந்தாலும் வார்த்தைகள் எல்லை மீறியதும் அவளாலும் அமைதியாக இருக்க முடியவில்லை. என்னை மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் யார்கிட்டையும் போய் காசு கேட்கல. காவியாதான் என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க என்று உறுதியாக பதில் கொடுக்கிறாரு. காவியாவும் இந்த முறை அமைதியாக இருக்கவில்லை. அத்தை, நான் யாருடைய பேச்சையும் கேட்டு இந்த பணத்தை கொண்டு வரல. தமிழ் செல்வி அக்காவுக்கு உதவி செய்யணும்னு எனக்கே தோணுச்சு. அவங்க என் தங்கச்சி மாதிரி. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும் போது நான் எப்படி உதவாம இருப்பேன் என்று சொல்லி ஈஸ்வரியை எதிர்த்து நிற்கிறார். காவியாவின் அந்த பேச்சு ஈஸ்வரிக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தினாலும் அங்கே இருந்தவர்களுக்கு காவியாவின் மனசு எவ்வளவு மாறிவிட்டது என்பது தெளிவாக புரிகிறது. ஈஸ்வரி தொடர்ந்து தமிழ் செல்வியை அவமானப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் தமிழ் செல்வி இந்த முறை கண்ணீருடன் இருந்தாலும் தன்னுடைய மனதை வலிமையாக வைத்துக் கொள்கிறார். இந்த பணத்தை நான் நிரந்தரமாக வாங்கி கொள்ளல. எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல என் தங்கை உதவி செஞ்சிருக்கா. நான் முடிஞ்சவுடன் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன். அதனால யாரும் என்னை அவமானப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். ஆனால் அவளுடைய மனதுக்குள் மட்டும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது. ஒரு புறம் 10 லட்சம் ரூபாய் கிடைத்த நிம்மதி, இன்னொரு புறம் அந்த பணத்துக்காக கேட்கப்பட்ட வார்த்தைகளின் வலி என இரண்டும் சேர்ந்து அவளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த பணத்தை காவியா கொடுத்தது ஒரு உதவியாக மட்டுமல்ல, தன்னுடைய உறவின் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கையாகவும் தமிழ் செல்வி பார்க்கிறார். என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை, ஆனா என்னோட சுயமரியாதையை மட்டும் இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவள் அந்த பணத்தை எடுத்துக்கொள்கிறாள். அதன் பிறகு நேராக ராஜாங்கத்தின் வீட்டிற்கு செல்கிறாள். வாசலிலேயே நின்று வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் வெளியே வரச் சொல்கிறாள்.
அவளுடைய முகத்தில் இருக்கும் கோபத்தை பார்த்ததும் வீட்டில் இருந்தவர்களுக்கே ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று புரிந்து விடுகிறது. ராஜாங்கம் அப்போது உள்ளே இருக்க அவரையும் வெளியே வரச் சொல்கிறாள். நான் உள்ளே வந்து உட்கார்ந்து பேசுற அளவுக்கு இப்போ எனக்கு மனநிலை இல்லை. எல்லாரும் வெளியே வாங்க. நான் சொல்ல வேண்டியதை எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டு போறேன் என்று தமிழ் செல்வி கூறுகிறாள். அந்த வார்த்தைகள் வீட்டில் இருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. தமிழ் செல்வி இவ்வளவு உறுதியான குரலில் பேசுவதை அவர்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. ராஜாங்கம் வெளியே வந்ததும், தமிழ் செல்வி, எதுக்காக இப்படி கோபமா வந்திருக்க? என்ன நடந்துச்சு என்று கேட்கிறார். அப்போது தமிழ் செல்வி நடந்த அனைத்தையும் விளக்குகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு 15 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் அதில் ஒரு பகுதியான 7.5 லட்சம் ரூபாயை 2 நாட்களுக்குள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் ஈஸ்வரி தன்னிடம் சவால் விட்டதாகவும் கூறுகிறார். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டதால் தான் தன்னால் முடிந்ததை விட அதிகமாக 10 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வந்ததாக சொல்றார். இந்த பணத்தை வைத்து உங்கள் வீட்டில் நடக்கப் போகிற நிகழ்ச்சியை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா நடத்திக்கோங்க. என் பொண்ணுக்காக நான் செய்ய வேண்டியதை நான்